எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆலினால் புதினா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, முடக்கத்தான் கீரை துவையல் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த முடக்கத்தான் கீரை துவையலில் நம்ம வெறும் முடக்கத்தான் கீரை மட்டும் வச்சு செய்யலை. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு செஞ்சுருக்கோம். இது ஏன் அப்படி செய்கிறோம்னா, நம்ம வெறும் முடக்கத்தான் கீரை துவையல் மட்டும் வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கசப்பாக இருக்கும். அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம முடக்கத்தான் கீரை எடுத்துருக்கோம். கொத்தமல்லி ஒரு கட்டு கொத்தமல்லியை நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன பவுல் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், புளி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். பூண்டு, இஞ்சி நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது இதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துடலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வந்தக்கப்புறம் வறுத்து அது தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேன்லேயே நம்ம பூண்டு, இஞ்சி இது ரெண்டுத்தையும் போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் புளி நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கைப்பிடி புளியை போட்டு வதக்கிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த 7 பீஸு பச்சை மிளகாவை போட்டு கலந்துடுங்க. கொஞ்சம் இதுவும் பொன்னிறமாக வந்தக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அதே பிளேட்லேயே உளுத்தம்பருப்பு கூட நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, முடக்கத்தான் கீரை இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம வதக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சமாக நம்ம எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பெருங்காயத்தூளும் எண்ணெயும் நல்லா கீரையோடு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வெந்து சுருங்கி வர ஸ்டேஜுக்கு வரணும். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போது வதக்கி முடிச்சக்கப்புறம் அதே பிளேட்லேயே பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆற விடணும். ஏன்னா நம்ம இதை இப்போ அரைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு அரைக்கும் போது கரெக்டாக இருக்கும். சூடு கொஞ்சம் ஆறினக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஜாரில் போட்டு எடுத்து அரைச்சிடலாம். உப்பு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சொல்லியிருந்தோம். அதையும் நம்ம இதிலேயே சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த துவையலுக்கு தாளிப்பு பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் துவையலுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக போட்டு கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை இது ரெண்டுமே சேர்த்துக்கலாம். எங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சு, அதனால் கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது அரைச்சி வச்சுருந்த முடக்கத்தான் கீரையை எடுத்து நம்ம இதில் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான். இந்த முடக்கத்தான் கீரை துவையல் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த முடக்கத்தான் கீரை துவையல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதினாவின் வாசம் புத்துணர்வு தரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.